வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வெஜிடபிள் அடை பண்ண போறோம். பொதுவா அடை அப்படின்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த வெஜிடபிள் அடைக்கு நம்ம எதுவுமே பருப்போ அரிசியோ ஊற வைக்க வேண்டியது இல்லை, அரைக்க வேண்டியது இல்லை. இன்ஸ்டன்டா பண்ணிடலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வரும். அதே நேரம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட. மாவு இல்லாத நேரத்துல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னருக்கோ இல்ல குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கோ இந்த இன்ஸ்டன்ட் அடை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அடைக்காக 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு இந்த போல கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கிரேட் பண்ணும் போதே நம்ம தண்ணிலே டைரக்டா கிரேட் பண்ணிக்கணும், ஏன்னா கலர் மாறிடும். கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி தண்ணியிலே வச்சுக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். வெளியே வச்ச சக்கரவள்ளி கிழங்க தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோம். 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கேன். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், மெஷரிங் கப்ல 1/2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு தேவைப்பட்டா திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3/4 கப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா அழுத்தி பிசையும் போது சக்கரவள்ளி கிழங்குலையோ நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே தண்ணி விடும் இல்லையா, அதோட நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதோட நம்ம கேரட் துரியை சேர்த்துக்கலாம், இல்ல வெந்தய கீரையை கூட பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இப்ப பதம் பாருங்க, அந்த வடை மாவுலாம் இருக்கும் இல்லையா, பருப்பு வடை மாவு அத போல இருக்கு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடியை திறந்து பார்க்கும்போது இந்த மாவு லூஸா இருந்ததுன்னா நம்ம மிச்சம் வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை டைட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 10 நிமிஷம் எடுத்து பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. நம்ம கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு அடை தட்டுற பதத்துக்கு நம்ம மாவை பசிக்கலாம். 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த பதத்துக்கு மாவை நான் கலந்து எடுத்துட்டு இருக்கேன். தோசைகள் நல்லா சூடா எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அடை மாவை எடுத்துட்டு மெல்லிசா நம்ம கையால தட்டிக்கணும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃபிளேம் சிம்லயே இருக்கட்டும். லோ ஃபிளேம்லயே ஒரு 3 நிமிஷம் வந்திருக்கு. இப்ப திருப்பி போட்டுடலாம். மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கும். திருப்பி போட்டது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சக்கரவள்ளி கிழங்கு இன்ஸ்டன்ட் அடை பாருங்க, இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்கு பாருங்க, ஓரம்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கு. மேல ஃபுல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. உள்ள சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய மிக்ஸ்டு வெஜிடபிள் அடை நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பண்ணிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு சீசன் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சும்மா ஸ்டீம் பண்ணி சாப்பிடறதோட இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளவு நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குக்கு பதிலா பரங்கிக்காய் போட்டுக்கலாம், இல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல எல்லா காய்கறி கலவையா சேர்த்தும் போட்டுக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது நல்லா வரும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்ப தேங்காய் சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நம்ம இதுல காரம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சேர்த்ததுனால
நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கறதும் தெரியல. மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். நீங்க வெங்காயம் போடாம அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து சில காய்கறி கொடுக்க முடியாதுன்னு அதை வந்து நம்மளுடைய அடையா பண்ணி கொடுத்துருவோம்னு அவளும் சாப்பிட்டுருவோம். மாவு இல்லாத நேரத்துல நமக்கு வந்து இன்ஸ்டன்டா பண்ணாலும் ஹெல்த்தியா பண்ண மாதிரியும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஜாம் இல்ல கெச்சப்போட சாப்பிட்டா கூட இது நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் அடைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூடா சாப்பிட்டேன்னா நல்லா முறுமுறுனே நமக்கு தோணும், ஆறினா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.